மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு அவைகளே 6 மானிய கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது பேச வாய்ப்பளித்த எனக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆரம்பத்திலே நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் 110 விதியின் கீழ் 3 முக்கியமான அறிவிப்பை அறிவித்தார்கள். அவருக்கும் நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே விலைவாசி உட்பட்ட முக்கியமான கடுமையான நெருக்கடிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி போன்ற பகுதிகளில் வருடந்தோறும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டு வருகிறது. தற்போதைய இந்த சொத்து வரி உயர்வையும் வருடத்திற்கு 6% உயர்வு என்ற அரசாணை எண் 53 இந்த அரசு என்பது ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று சமீபத்திலே சென்னை மாநகராட்சியில் 3 முதல் 4 மடங்கு வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. சராசரி 5000 ரூபாய் வரி கட்டிய ஒரு நபருக்கு 28,000 ரூபாய் வரி என்பது தற்போது விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. சென்னை நகர மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வரி உயர்வை கைவிட கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ட்ரோன் மூலம் அளவீடு செய்வதையும் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு போதுமான நிதி இல்லாத காரணத்தினாலே மின்விளக்கு, சாலை வசதி போன்ற பிரச்சனை மட்டுமல்ல, நோய் தடுப்பு, சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முடியாமல் நிர்வாகங்கள் தொடர்கின்ற நேரத்திலே மத்திய மற்றும் மாநில நிதி ஆணைய நிதி நேரடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 18% ஜிஎஸ்டியிலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் 18 வகையான அதிகாரங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்க இந்த அரசு முன்வந்த போது பல கோரிக்கைகள் இந்த நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அதை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குப்பைகளை அகற்றுவதற்கு திடக்கழிவு மேலாண்மை, பயோமைனிங் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நகர்ப்புற உள்ளாட்சிகளிலே துப்புரவு, பாதாள சாக்கடை பணி, குடிநீர் வழங்கல், அதே போன்று பராமரித்தல் ஆகியவற்றை தனியாருக்கு கொடுக்கின்ற அந்த நிலைப்பாட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல துறைகளிலே அவுட் சோர்ஸ் என்ற முறையிலே ஒப்பந்தக்காரர்கள் தங்களுடைய வேலை ஆட்களை அதிகமாக வேலைப்பளுவை காட்டுவது, அதிகமாக பணியாளர்கள் என்று பொய்யான கணக்கை காட்டுவது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் என்பது இருந்து வருகிறது. ஊழியர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம்பளம், சமூக பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அதிகாரிகள் பலரும் இது கண்டுகொள்வதே இல்லை. பெண் பணியாளர்கள் உட்பட பலரும் பல பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஈடுபடுத்தப்படுகிறார்கள். எனவே தூய்மை பணியாளர்கள், குடிநீர் இயக்குதல், பராமரித்தல் ஊழியர்கள் உள்ளிட்ட ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரையும் நிரந்தரம் செய்து நகரவர ஊராட்சி நிர்வாகமே ஏற்று செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருந்தாலும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களே பல பணிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எனவே பெண்கள், பட்டியலின பிரதிநிதிகள் சுதந்திரமாக செயல்பட இந்த அரசு நடவடிக்கை என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் இணைக்கப்பட்ட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கிராமப்புற உள்ளாட்சிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பணி செய்து கொண்டிருந்த 100 நாள் வேலையாட்களை மீண்டும் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று 120 நாட்களாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கிறோம். அவர்களுக்கு இந்த பணி என்பது தொடர வேண்டும். அதோடு சேர்த்து இன்றைக்கு பல நகர்ப்புற உள்ளாட்சிகள் கிராம உள்ளாட்சியுடைய நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே படிப்படியாக நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் இந்த 120 நாள் வேலையை திட்டத்தை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரையில்
எங்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மானிய கோரிக்கையோடு நின்று பேசுகிறவர்கள் நாங்கள், வெளியே சென்று பேசுவர்கள் அல்ல. தமிழகத்துடைய முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய ஆணையை கட்டுப்பட்டுதான் நாங்கள் பேசுகிறோம். எனவே எங்களுக்கு மட்டும் ஒரு விதி, மற்றவர்களுக்கெல்லாம் இன்னொரு விதி என்று அதை சேலம் மாநகராட்சி மன்றத்தில் தீர்மானத்துக்கு எதிராக குடிநீர் விநியோகத்தை 25 ஆண்டுகளுக்கு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த சூயஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துள்ள ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சூயஸ் நிறுவனம் என்பது உலக நாடுகளில் விரட்டி அடிக்கப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு இந்த மீண்டும் இதை அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களிலே சென்னை மாநகரம் பெரு வெள்ளத்தை சந்திக்க வேண்டியுள்ளது. இதை தடுப்பதற்கு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்பணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை, விரைந்து முடித்திட வேண்டும் என்று கேட்கிறேன். சென்னை, தாம்பரம் போன்ற மாநகராட்சிகளிலும் பம்மன் நகராட்சி உட்பட பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாலைகளில் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய தமிழகத்திலே பல உள்ளாட்சி அமைப்புகளிலே அம்ருத் திட்டம் என்ற முறையிலே பல சாலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நாசமாய் போயிருக்கிறது. பயணம் செய்ய முடியவில்லை. அதையெல்லாம் கணக்கில் கொண்டு சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நகராட்சி துறையிலே 2566 காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்பட்டு 2025 பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இதுவரை 800 பேர் பணியில் சேரவில்லை. இதனை நீதிமன்றம் ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டு காத்திருப்போர்களை பூர்த்தி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த உத்தரவை இதுவரை அமுல்படுத்தப்படவில்லை. இந்த அரசு இவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் சாலையோர வியாபாரிகள் அவர்களை அகற்றுகின்ற பணி செய்யப்படுகின்ற நேரத்தில் அவருடைய வாழ்வாதார நிலைப்பாடையும் பாதிக்காமல் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநகராட்சியின் செயல்படும் பள்ளிகளிலே ஆசிரியர் பற்றாக்குறை, அடிப்படை வசதியின்மை, கட்டடங்கள் மேம்படுத்த வேண்டிய நிலைமை, மருத்துவமனைகளில் எக்ஸ்ரே ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் பூங்காக்கள் அனைத்தையும் பராமரிக்கப்பட வேண்டும். அதேபோன்று ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. 2 கோடிக்கு மேல் மாணவர்கள் சேர்க்கை சரிவு என்பது ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறுத்தவரை பள்ளிகள் மூடப்படுவது குறைவாக இருந்தாலும் மாணவர் எண்ணிக்கை என்பது குறைவாக உள்ள ஓராசிரியர், ஈராசிரியர் உட்பட 2452 பள்ளிகள் மூடப்படும் அபாயம் உள்ளது. பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், வகுப்பறைகள், ஆசிரியர் பற்றாக்குறை ஆகியவற்றை மேம்படுத்தப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே கல்வி என்ற ஒன்றிய பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கையை இந்த அரசு உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஓடு வைந்த பள்ளிக்கூடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிகளிலே கட்டிட வசதி இல்லை, அதே போல் நீர் கசிவு ஏற்படுகிறது என்று சொல்லி மாணவர்களை பெற்றோர்கள் சேர்க்க அச்சப்படுகிறார்கள். அதே போன்று அதை உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதியிலே திருவிதாங்கூடு அரசு உயர்நிலை பள்ளியை சொல்ல முடியும். அதே போன்று பல பள்ளிக்கூடங்களிலே 100 ஆண்டுகளாக வெறும் அரசு ஆரம்ப பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில காரணங்களை சொல்லி, விதிமுறைகளை சொல்லி அந்த அந்த பள்ளியை தர உயர்த்த மறுக்கிறார்கள். உதாரணமாக இடைக்கூடலே ஒரு பள்ளிக்கூடம் இருந்து கொண்டிருக்கிறது, 100 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளி. அது ஒரு சில மாணவர்கள் குறைவு என்று சொல்லி அந்த பள்ளியை தர உயர்த்த மறுக்கிறார்கள். எனவே அது போன்ற சில விதிமுறைகளை தவிர்த்து அதை நீக்கி அந்த பள்ளிகளை தர உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் பள்ளிகளை மூடப்படுவது குறைவாக, அதே போன்று நம்முடைய மலையோர பகுதியிலே ஒரு சில பள்ளிக்கூடங்கள் என்னுடைய தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகள் செல்வதற்கு பயமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் போக்குவரத்து வசதி இல்லை. 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டும். வனவிலங்குகளை பயந்து இன்றைக்கு நடந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பள்ளிக்கூடங்களே, மலையோர பகுதிகளிலே பள்ளிக்கூடங்களில் செல்வதற்கு சிறிய மினி பஸ் வசதிகளை மலையோர பகுதிகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய மருத்துவம், பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% ஒதுக்கீட்டை 10.5% உயர்த்திட
வேண்டும். இந்து அறநிலைத்துறையை பள்ளி உள்ளிட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும். தென் மாவட்டங்களிலே பள்ளி மாணவர்களிடம் சாதிய மோதல்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. இதை தடுப்பதற்கு மேனாள் நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு பரிந்துரைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரைகளை இந்த அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள் மத்தியிலே மது மற்றும் போதைப் பொருள் உட்கொள்வது அதிகரித்து வருகிறது. பள்ளி அருகிலே உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றுவது மட்டுமல்ல, போதைப் பொருள் விற்கும் சமூக விரோதிகளை கைவிட வேண்டும். பள்ளிகளில் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மற்றும் பாடத்திட்டங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் கடந்த 8 வருட காலமாக அரசாணை எண் 258 நாள் 13/12/2018 காரணம் காட்டி அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்ப மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மறுத்து வருகிறார்கள். இதனை சிறுபான்மையினர் கல்வி பாதிக்கப்படுகிறது. இந்த அரசாணை ரத்து செய்து பணி நியமனத்திற்கான நடவடிக்கை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று அரசு உதவி வரும் பல பள்ளிக்கூடங்களிலே பல்லாண்டுகளாக ஆசிரியர்கள் இன்றைக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 1978ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மேல்நிலை கல்விக்கு தனி இயக்குநரகம் தொடங்கப்பட்டு விதிகள் உருவாக்கிட வேண்டும். ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் உறுதி செய்ய வேண்டும். 15,000 முதுநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை கலைந்துவிட வேண்டும். 23/8/2010ஆம் ஆண்டு முன்பு பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை என்ற தமிழக அரசு அறிவித்தது. தற்போது தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கூறுவது இயற்கை நீதிகளுக்கு புறம்பானது. எனவே ஆசிரியர்கள் பணிக்காலத்திற்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக அறிவித்திட வேண்டும். அதேபோன்று 2024ஆம் ஆண்டிலே தொடக்க பள்ளிகளுக்கான நியமனம் தேர்வு மற்றும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 25,515 ஆசிரியர்கள் உள்ளார்கள். இவர்களில் 15,000 பேர் பெண்கள். வயது மூப்படைந்த இவர்களுக்கு மறுதேர்வு நடத்தாமல் மதிப்பெண் இட சுழற்சி முறையில் பணி வழங்கிட வேண்டும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை பூர்த்தி செய்யவும் கருணை அடிப்படையில் காத்திருக்கும் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கவும் கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி ராதாமங்கலம் நடுநிலைப் பள்ளியில் உள்ள 4 கட்டிடங்களும் பழுதாகி உள்ளது. ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது. எனவே இதனை புது கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய சமீபத்தில் இடதுசாரி மாணவர்கள் இயக்கங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில் நம்முடைய 28/7/2000